அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தங்கைக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆனிலே சொல்லக்கூடிய மிக அற்புதமான வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுவதற்கு மிக அவசியமான ஒரு வாசகம், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பல வழிகளை நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறார்களோ, உள்ளச்சத்தோடு பாவங்களை விட்டு விலகி இறையச்சம் உள்ளவர்களாக இபாதத்துகளிலே அல்லாஹ்வுடைய நினைவுகளிலே எவர்களெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நான் பல வழிகளை திறந்து கொடுக்கிறேன் எல்லா விஷயத்திலேயும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். எல்லா விஷயங்கள் என்று சொல்கின்ற போது ஒரு ஆபீஸிலேயோ அல்லது வேறொரு உத்தியோகம் அவர் செய்கிறார் என்று சொன்னால் மார்க்கம் ரீதியாக, ஷரியத் ரீதியாக பல தடைகள் வருகின்ற போது, பல சிரமங்கள் இபாதத்துகளுக்கு வருகின்ற போது நாம் அல்லாஹுக்காக, அந்த இபாதத்துக்காக, இந்த ஷரியத்துக்காக நாம் அந்த உத்தியோகத்தை விட்டு நாம் வெளியே வருகின்ற போது அல்லாஹு தஆலா அவருக்கான ரிஸ்க் வரக்கூடிய அந்த வழிகளை மிக விசாலமாக மற்ற இடங்களிலே அவர்களுக்கு அல்லாஹ் ஆக்கி தருகிறான் என்பதாக அல்லாஹுவை தன்னுடைய அருள்மறையிலே வாக்குறுதியாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, அல்லாஹுக்காக ஒன்றை நாம் இழக்கின்ற போது, இந்த தீனுக்காக நான் ஒரு விஷயத்தை இழக்கின்ற போது அவர்களுக்கான எந்த தேடுதல் இருக்கிறதோ அந்த தேடுதலுக்கான பல வழிகளை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஆயத்து, மிகச்சிறந்த ஒரு படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டுள்ள பலகீனம், இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு பொடுபோக்கு, கவனக்குறைவு, மார்க்கத்திலே மிக கீழ்த்தங்கிய நிலையிலே இருக்கக்கூடிய மக்களை நாம் யோசித்து பார்க்கிறோம். சொல்கிறார்கள், பலவிதமான நெருக்கடிகளுக்கு நான் ஆளாகி இருக்கிறேன், அல்லாஹ் என்னுடைய துஆக்களை அங்கீகரிப்பதில்லை, இவ்வளவு பெரிய சிரமங்களை எல்லாம் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக உள்ளார சொல்வார்கள். நாம் ஒன்றை யோசிக்கிறோம் அருமையானவர்களே, இரவு நேரத்திலே நமக்கு ஒரு தலைவலி வந்துவிட்டால் காலையிலே அது சரியாகிவிடும், அல்லது ஏதாவது ஒரு குறைபாடு நம்முடைய உடல் ரீதியாக ஏற்பட்டாலும் கூட அது சரியாகிவிடும். ஆனால் அந்த தலைவலியோ அந்த குறைபாடுகளோ நமக்கு சரியாகிவிட்டாலும் கூட நம்முடைய புலம்பல் நிற்பதே இல்லை. இரவு முழுக்க எனக்கு தலைவலி என்று பல நூறு பேர்களிடத்திலே புலம்பி தள்ளி விடுவோம். ஆனால் படைத்த ரப்பு நாம் செய்யக்கூடிய குற்றங்கள், பாவங்கள் யாரிடத்திலேயும் எவரிடத்திலேயும் அல்லாஹ் ஒப்படைப்பதில்லை. மலக்குமார்களிடத்திலும் கூட நாம் செய்யக்கூடிய குற்ற பாவங்களை அல்லாஹ் பகிர்ந்து கொள்வதில்லை. நாம் செய்யக்கூடிய, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த சோதனைகளை உலகம் முழுக்க நாம் பரப்புகிறோம். ஆனால் அந்த ரப்பு நாம் செய்யக்கூடிய குற்றங்களை யாரிடத்திலேயும் நாம் சொல்வதில்லை. இது இறையச்சத்திற்கான அடையாளம் அல்ல. அல்லாஹ்வுடைய பயமும் அந்த அச்சமும் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விட்டால் நிச்சயமாக உலகமே நம்மை கண்டு பயப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். பெண் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள். இன்றைக்கு யதார்த்தமாக நடக்கக்கூடிய முஃமின்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலைதான். ஆயிஷா நாயகி அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், ஒரு பெண்மணி, என்னுடைய இபாதத்துகளிலே எனக்கு ஒரு பிடிமானம் இல்லை, நான் பொடுபோக்காக இருக்கிறேன், என்னுடைய இபாதத்துகளின் மீது முழு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, எந்த இபாதத்தையும் நான் முழுமையாக என்னால் செய்ய முடியவில்லை, ஆனால் பாவங்களின் பக்கம்தான் என்னுடைய கவனம் செல்கிறது, பாவங்களின் பக்கம்தான் என்னுடைய ஈர்ப்பு அதிகம் இருக்கிறது என்று இன்றைக்கு எல்லோருடைய உள்ளத்திலேயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை அன்றைக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களிடத்திலே கேட்டார்கள் ஒரு பெண்மணி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொன்னார்கள் அற்புதமான ஒரு பதில். அருமை தோழியே, உங்களுடைய கல்வை நீங்கள் பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளம் செத்து போய் கிடக்கிறது, அந்த செத்து போன உள்ளத்தை நீங்கள் உயிரோட்டம் உள்ள உள்ளமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்கிறார்கள். எப்பொழுது நம்முடைய உள்ளத்தை நாம் பாதுகாக்கிறோமோ, பரிசுத்தப்படுத்துகிறோமோ, அப்பொழுது பாவங்களை விட்டும் அது பாதுகாத்து விடுகிறது. உள்ளத்திலே
இபாதத்துகளிலே பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், அந்நூர் பிரகாசம், அல்லாஹ்வுடைய பேரொளி இருக்கிறது, இதா தகல சதுர, ஒருவனுடைய உள்ளத்திலே நெஞ்சத்திலே புகுந்து விட்டால் இன் ஃபதஹ என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பேரொளி நுழைந்து விட்டால் அவனுக்கு எல்லாமே, எல்லா வாசல்களும் ஹலாலான அல்லாஹ் சொன்ன அந்த இபாதத்துகளினுடைய வாசல்கள் எல்லாம் அவனுக்கு விசாலமாக திறந்து கொடுக்கப்படும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள். இன்றைக்கு உண்டான நிலை மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எது தவறு என்று தெரிந்தும் கூட, எந்த விஷயம் பாவம் என்று தெரிந்தும் கூட இன்றைக்கு துணிந்து செய்யக்கூடிய ஒரு துணிச்சல் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் பலவிதமான நிகழ்வுகளை, எதிர்ப்புகளை நாம் சம்பாத்தியம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய இறை இல்லம் பக்கம் மிக மிக தொடர்பு குறைவுள்ளவர்களாகவே அதிகமாக இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள், முஃமின்கள், அந்த பெயரை தாங்கி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அஞ்சுகிறார்கள். ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை அல்லது வாரத்திற்கு ஒரு முறை பள்ளிவாசலுக்கு வந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தொடர்பு எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தொடர்பு எப்பொழுதும் இருக்க வேண்டுமானால் பள்ளிவாசலினுடைய, அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தினுடைய தொடர்பு அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இறை நேசர்களினுடைய தொடர்பு அவர்களுக்கு இருக்க வேண்டும். தாலிஹீன்களினுடைய தொடர்பு இருக்க வேண்டும். மார்க்கம் சொல்லி தருகிறது, இறை தொடர்பு இருக்க வேண்டும். தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும். இதுதான் ஹக்கான விஷயம். இதிலே குறைபாடுகள் ஏற்படுகின்ற போது அல்லாஹ் உள்ளத்திலே அந்த பேரொளியை எடுத்து விடுகிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார். சஹாபிகள் எப்பொழுதுமே முன் சஃபில் வந்து நிற்பதற்கு ஆசைப்படுவார்கள். எல்லா சஹாபாக்களும் அவ்வளவு ஆர்வமாக இருப்பார்கள். காரணம், முன் சஃபில் நின்று தொழுவதினுடைய நன்மை ஏராளம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், முன் சஃபில் நின்று தொழுவதற்கான நன்மைகளை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் சீட்டு போட்டு குலுக்கித்தான் தேர்ந்தெடுத்து தான் முதல் சஃபிலே நிற்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன் சஃபில் நிற்பதை பற்றி ஏராளமான ஹதீஸ்களும் நன்மைகளை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் முன் சஃபிலே தான் நிற்பார்கள். கஅபுல் அஹ்பா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, மூத்த சஹாபி. இவர் யார் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முந்தைய வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலே ஒருவராக அவர் இருந்தார். தௌராத் வேதங்களை படித்திருக்கிறார். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஈமான் கொண்டு சஹாபியாக மாறி இருக்கிறார். ஒரு சாலிகான, ஒரு நல்ல மனிதர். பாதிரியாராக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 2 வேதங்களை கரைத்து குடித்த ஒரு சாலிகான ஒரு சஹாபி. இவர் எப்பொழுதுமே 2வது சஃபிலே தான் நிற்பார். மூத்த சஃபிலே சஹாபாக்கள் எல்லாம் நிற்பார்கள். அவ்வளவு சாலிஹீன்கள் அவர்கள். ஆனால் இந்த சஹாபி மட்டும் 2வது சஃபிலே நிற்பார். கஅபுல் அஹ்பா என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி அவர்களிடத்திலே காரணம் கேட்கிறார்கள். என்ன காரணம், ஏன் 2வது சஃபிலே நிற்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள், அந்த சஹாபி சொல்கிறார்கள், முதல் சஃபிலே நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான, அல்லாஹ்வின் மீது முழு தொடர்புடைய சாலிஹீன்கள் அங்கே நிற்பார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வேதங்களை படித்திருக்கிறேன். அந்த வேதங்களிலே சொல்லப்பட்ட விஷயம், யார் சாலிஹீன்களை தொடர்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு மக்ஃபிரத் இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் முன்னால் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் சாலிஹீன்கள். அந்த சாலிஹீனுடைய தொடர்பு அவர்களுக்கு பின்னால் இருப்பதால் எனக்கு கிடைக்கிறது. அந்த சாலிஹீன்களை நான் தொடர்வதால் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் எனக்கு இருக்கிறது என்பதாக அந்த சஹாபி சொன்ன செய்தியை இன்றைக்கு நம்மால் காண முடிகிறது. எத்தனை பேர்கள் சாலிஹீனுடைய தொடர்பிலே இருக்கிறோம்? நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு எந்த சாலிஹீன்களை தொடர்புள்ளவர்களாக மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். நேற்று இரவு ஒரு செய்தி யூடியூப்ல வந்த, எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெண் டிக்கெட்டோடு பேட்டி கொடுக்கிறார். இது யாருடைய தொடர்பு? எப்படி அல்லாஹ்வுடைய ரஹமத்தும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தும், அல்லாஹ்வுடைய இறையச்சம் அந்த உள்ளத்திலே எப்படி புகும் என்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு இருக்கிறது. சொல்கிறார் அந்த பெண்மணி, நாங்கள் எலெக்ஷனாக இருந்தாலும்
இருந்தாலும் அல்லது கலெக்ஷனாக இருந்தாலும் நாங்கள் தான் முதன்மையாக இருப்போம். அப்போ அங்க உள்ள பேட்டி எடுக்கக்கூடியவர் சொல்றார், நீங்க எப்படி எந்த விதத்துல சந்தோஷமாக இருக்கிறீங்க? சொல்கிறார், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை பார்க்கின்ற போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அந்த சந்தோஷத்தை நாங்கள் அடைகிறோம் என்று அந்த பெண் பேட்டி கொடுக்கிறார் டிக்கெட்டோட. எங்கே நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். எதற்கு எதை ஒப்பிடுகிறார்கள்? சாப்பிடக்கூடிய விஷயத்திலும் கூட இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக கடுமையான போராட்டங்கள் நடக்கிறது. அங்கங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள். நிம்மதியாக குர்பான் கூட நம்மளால் கொடுக்க முடியவில்லை. அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே இஸ்லாமியர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திலே இஸ்லாமிய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய மக்கள் இவ்வளவு இழி நிலையிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு வருத்தமான செய்தியாக நாம் இங்கே பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கிறோம். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல அவர் சொல்கிறார், வந்தவர் பேட்டி எடுக்கக்கூடியவர், பேட்டி கொடுக்கக்கூடியவர் ஒரு ஆண் சொல்லுகிறார், எங்களை பாதுகாக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அன்றும் இன்றும் அன்றைக்கு எப்படி பாதுகாத்தாரோ அதே போன்று இன்றைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பார், இனி வரக்கூடிய காலங்களிலேயும் எங்களை பாதுகாப்பார் என்று சொல்லிவிட்டு இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னுடைய தாய் என்னை பெற்றெடுத்தால் அந்த தாயின் மீது எவ்வளவு பாசத்தோடு அன்போடு இருக்கிறேனோ அதை விட அதிக பாசத்தோடு மேலான உயர்ந்த இடத்திலே இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த பேட்டியிலே அவருடைய ஈமானை நாம் எடை போட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அவருடைய நிலை எப்படி இருக்கிறது? அவர் எதை நோக்கி பயணிக்கிறார்? நமக்கான வழிகோல் என்ன? நமக்கான அடையாளங்கள் என்ன? இந்த சினிமாவா நமக்கான அடையாளங்கள்? நம்முடைய வார்த்தைகளிலே ஈமான் எங்கே இருக்கிறது? அந்த ஈமான் உள்ள பேச்சியா அல்லது தக்வா உள்ள பேச்சியா? யோசித்து பார்க்கிறோம். இது நடந்த விஷயம் இன்றல்ல, எல்லா காலத்திலேயும் சில மக்கள் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இஸ்லாமியர்கள் அவ்வப்போது மிகவும் சிரமத்திற்கும் நெருக்கடிக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள், ஆகிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று நாம் அதை எதிர்நோக்கி சிந்திக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சமூகம் அழிவை நோக்கி சென்றுவிடக் கூடாது. உயர்ந்த நிலையை உடையவர்கள் இந்த உலகத்திலே, கடந்த வாரத்திலே கூட சொன்னோம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை மார்க்கங்களினுடைய பெயர்களும் அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்களே தேர்ந்தெடுத்தவர்களானால் இந்த மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த தீன் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். இதற்கு அல்லாஹுவே இஸ்லாம் என்ற ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார். அப்படியானால் நாம் எந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே தான் சொல்கின்றோம், சாலிஹீன்களினுடைய தொடர்பு இருக்க வேண்டும். இபாதத்துகளிலே நாம் முழுமையாக அல்லாஹ்வுடைய தொடர்பிலே இருக்க வேண்டும். அல்லாஹ் நாளை மறுமையிலே நம்மை என்னுடைய அடியானே என்று அழைக்க வேண்டும். நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய நூர். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் நூறு சமாவாத்தி என்ற அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் மிக பேரொளியாக இருக்கிறான். அந்த பேரொளியை தான் ஒரு மூமினுடைய உள்ளத்திலே நாம் செலுத்துகிறோம். யார் வேண்டுமானாலும் அந்த நூரை பெற்றுக் கொள்ளலாம். உலகம் முழுக்க அந்த அல்லாஹ்வுடைய நூர் பரவி இருக்கிறது. இந்த இஸ்லாம் என்ற ஒரு நூர், அந்த நூர் யாரெல்லாம் உள்வாங்கிக் கொள்கிறார்களோ அந்த நூர் மட்டும் போதாது. அந்த நூரை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்க வேண்டுமானால் உள்ளத்திலே ஈமான் வர வேண்டும், முழுமையான நம்பிக்கை வர வேண்டும். அதை தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நூருன் அலா நூர். அந்த ஈமான், முழு நம்பிக்கை அவனை ஒரு சாலிஹீனாக உருவாக்குகிறது என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த நஃப்ஸ் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யத்துஹுன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதியான ஆத்மாவே, ஓ அமைதியான ஆத்மாவே, இர்ஜிஇ, என் பக்கம் திரும்பி விடு என்று அல்லாஹ் நாளை மறுமையிலே சொல்ல வேண்டும். நம்முடைய ஈமான் உள்ள உடல், நம்முடைய ஈமான் உள்ள அந்த ரூஹை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்ல வேண்டும், இலா ரப்பிக்கி, உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ திரும்பி விடு, என்னின் பக்கம் திரும்பி விடு என்று இந்த ரூஹை பார்த்து அல்லாஹ் சொல்ல வேண்டும். அப்படியானால் நம்முடைய ரூஹ், நம்முடைய எண்ணங்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பிலே இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய இல்லத்தோடு தொடர்பிலே இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அது நேர் மாற்றமாக இருக்கிறது. நாம் அல்லாஹ்வுடைய தொடர்பிலே நாம் உள்ளே நுழைகின்ற போது கல்விலே, உள்ளத்திலே அவனுடைய நூறு ஏற்படுகின்றது, நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாகிறது, நம்முடைய ஈமான் பிரகாசமாகிறது. நாம் பாவங்களை விட்டும் அந்த உள்ளத்தால், அந்த பேரொளியால் பாதுகாக்கப்படுகிறோம். முழுக்க முழுக்க அல்லாஹ்வே முழு நம்பிக்கையோடு அவனையே நம்பி வாழக்கூடிய ஒரு நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தருகிறான். அல்லாஹ் அனைவருக்கும் கபூலாக்குவானாக. அருமையானவர்களே, தன்னோடு அல்லாஹ் இணைக்க வேண்டும். என்னுடைய அடியானே என்று அல்லாஹ் சொல்ல வேண்டும். ஃபதுகுல்
என்னுடைய அடியானே, என்னுடைய அடியார்களோடு நீ நுழைந்து கொள். நாளை மறுமையிலே சொல்லணும், அந்த நிலைக்கு நாம் மாற வேண்டும். என்னுடைய சொர்க்கத்திலே நீ நுழைந்து விடு என்று சொல்ல வேண்டும். இது யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தோடு எல்லா காலங்களிலேயும் தொடர்புடையவர்கள். நூறுன் அலா நூர் என்று சொல்லக்கூடிய அந்த பிரகாசத்திற்கு மேல் பிரகாசமான முழு ஈமானோடு அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கையோடு இறையச்சத்தோடு வாழக்கூடிய அந்த நன்மக்களுக்கு அல்லாஹ் தருகிறான். எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹ் உதாரணங்கள் எத்தனையோ உதாரணங்களை நமக்கு குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நினைத்து பாருங்கள். கிட்டத்தட்ட 18 வருடங்கள் நோயினால் அவஸ்தைப்பட்டார்கள். நோய் அவ்வளவு கடுமையான நோய். உடல்கள் அழுகி துளுக்கள் கீழே விழக்கூடிய ஒரு நிலை, அந்த அளவிற்கு துர்வாடை வரக்கூடிய ஒரு நிலை. அந்த நேரத்திலும் இதற்கு மேல் அந்த நாவை தவிர அல்லாஹுவை நினைவூட்டக்கூடிய, அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய அந்த நாவை தவிர உடலிலே வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே அழுகி மோசமான ஒரு நிலைக்கு ஆளானதற்கு பிறகு இனிமேல் என்னுடைய நாவும் அழுகிவிடுமோ, அல்லாஹுவை திக்ர் செய்வதற்கான நாவு இருக்காதோ என்ற ஒரு பயத்திலே அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், அது மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். என்ன துஆ செய்கிறார்கள்? அல்லாஹ்வே, எனக்கு இப்படிப்பட்ட நோயை நீ தந்துட்ட. அப்படி சொல்லல. துர்ரு, ஒரு சிரமம் என்னை தொட்டு விட்டது, ஒரு கஷ்டம் என்னை தொட்டு விட்டது, நீ அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறாய் என்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்களே. ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு தலைவலி வந்துட்டா, ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உலகம் முழுக்க எல்லாரிடத்திலும் எனக்கு தலைவலி வந்துருச்சு, தூக்கம் இல்ல, தலைவலி வந்துருச்சு, தூக்கம் இல்லன்னு ஒரு சாதாரண ஒரு தலைவலியை நாம் பிதற்றிக் கொள்கின்றோம், யோசித்து பார்க்கிறோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய அந்த குற்றங்கள், நாம் செய்யக்கூடிய அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்னால் நாம் சிறந்தவர்களா? அல்லாஹ் எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். அருமையானவர்களே, மேலான ஒரு நிலையை அடியார்களுக்கு தந்திருந்தும் கூட நாம் பாவத்திலேயே மூழ்கி கிடக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய ஒரு காலம், கடுமையான ஒரு பஞ்சகாலம், தண்ணீர் இல்லாத ஒரு நிலை, கஷ்டப்படுகிறார்கள், மழையே இல்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், கடுமையான பஞ்சம், தண்ணீர் குடிப்பதற்கு மக்கள் அவ்வளவு அவஸ்தைப்படுகிறார்கள், என்ன செய்வது என்று ரப்பிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்க அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய எல்லா மக்களையும் அழைத்து ஒரே இடத்திலே வைத்து இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எல்லோரையும் அழைத்து வந்து ஒரு காலியான ஒரு மைதானத்தில் உட்கார வச்சு அல்லாஹ்வை இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்கள் இஸ்திக்பார் செய்கிறார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய மக்கள். நம்மெல்லாம் மலைக்காக வேண்டி தொழுகுவோம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் தொழுதுட்டு துண்டகானும் துணியகானும் போயிரும். ஆனா 3 நாட்கள் தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களினுடைய கூட்டத்தார்களும் மலையை காணோம், மலை இறக்கல்ல. அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வே, ரப்பே, என்ன செய்வது? 3 நாட்கள் தொடர்ந்து நாங்கள் இஸ்திக்பாரிலேயே உன்னிடத்திலேயே பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் எந்த ஒரு மலையும் நீ தர இல்லையே, எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது, எவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ரப்பிடத்திலே முறையிடுகிறார்கள். அந்த ரப்பு, அந்த அல்லாஹ் சொன்னான், மூசாவே, கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலங்கள் பாவத்திலேயே மூழ்கி கிடந்த ஒரு மனிதர் அந்த கூட்டத்திலே இருக்கிறார், அதனால் உமக்கு மலை இறங்கவில்லை, அவரையும் சேர்த்து இஸ்திக்பார் செய்ய வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிடுகின்றார். பொது அறிவிப்பு செய்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், எல்லோரும் இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுதும் மலை வரவில்லை. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நிர்பந்தமாக ஒரு செய்தியை சொன்னார்கள், யாராவது பாவம் செய்தவர்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் உள்ளே இருந்தால் தயவு செய்து வெளியிலே சென்று விடுங்கள், இரவு நேரமாக இருப்பதால் யாருக்கும் தெரியாமல் வெளியிலே சென்று விடுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ரொம்ப வருத்தத்தோடு கவலையோடு அந்த செய்தியை சொன்ன உடனேயே கொஞ்ச நேரத்தில் மழை பொழிந்தது, கடுமையான மழை பொழிந்தது. இஸ்திக்பார் செய்த உடனேயே மழை பொழிந்தது. ஆனால் அந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் கூட வெளியிலே செல்லவில்லை, கூட்டத்தில் இருந்து அந்த மக்களில் இருந்து ஒருவர் கூட வெளியே செல்லவில்லை. ரப்பிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ரப்பே, என்ன இது மாயம், என்ன அற்புதம், 40 ஆண்டு காலங்கள் தொடர்ந்து பாவம் செய்த ஒரு மனிதர் உள்ளே இருந்தார் என்று சொன்னாயே, மலை தரவும் நீ இறக்கவில்லையே, இப்பொழுது எப்படி எங்களுக்கு உன்னுடைய அருள்மலையை தந்தாய் என்று கேட்டபோது அந்த ரப்பு சொன்னான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே, மூசாவே, என்னுடைய அடியான் ஆடை
மலைக்கு கீழால் தன்னுடைய முகத்தை மறைத்து வைத்துக் கொண்டு, ரப்பே, என்னால் தான் இந்த மக்களுக்கு நீ மலையை நிறுத்தி வைத்திருக்கிறாய், என்னால் தான் இந்த மலையை நீ நிறுத்தி வைத்திருக்கிறாய். உண்மையிலேயே நீ என்னை தண்டிப்பதாக நினைத்து தண்டிப்பதுதான் உன்னுடைய கண்ணியம் என்று, உன்னுடைய அந்தஸ்து உயரும் என்று நினைத்தால் நீ என்னை மன்னிக்க வேண்டாம். அல்லது உன்னுடைய மன்னிப்பு என்னை மன்னிப்பதால் உன்னுடைய கண்ணியம் குறையும் என்று இருந்தால் நீ என்னை மன்னிக்க வேண்டாம் என்ற இந்த இரண்டு வார்த்தைகளும் தான் சொன்னார்கள். இந்த இரண்டு வார்த்தைகளும் அந்த மனிதர் சொன்னார். அல்லாஹ் உன்னுடைய அரிசை அந்த தட்டிவிட்டது அந்த வார்த்தைகள். அல்லாஹ்விடத்திலே தௌபா இஸ்திக்பார் செய்து விட்டார். உடனேயே நான் மலையை பொழிய வைத்து விட்டேன் என்று அந்த ரப்பு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே சொன்னதற்கு பிறகு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டார்கள், ரப்பே, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம், உன்னுடைய அருள் பாக்கியமான அந்த மலை எங்களுக்கு கிடைத்து விட்டது. இப்பொழுதாவது நீ சொல்ல, இப்பொழுதாவது நீ சொல், யார் எங்களுக்கு அடையாளப்படுத்தி, யாரின் மூலமாக இத்துணை நாட்கள் மலையை நிப்பாட்டி வைத்தாய் என்று சொல்லி என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க அந்த ரப்பு அந்த அல்லாஹ் சொன்னான், மூசாவே, கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலங்கள் அவனுடைய குற்றத்தை நான் மறைத்து வைத்திருந்தேன், அவனை யாருக்கும் அடையாளம் காட்டவில்லை, அது எப்படி நான் இன்றைக்கு உனக்கு அடையாளம் காட்டுவேன் என்று அல்லாஹ் மறுத்து விட்டான். அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த அடியார்களின் மீது அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறான், பேர் அருளாளனாக இருக்கிறான். நாம் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு தைரியமாக பாவம் செய்வதற்கு துணிகிறோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் என்ன, எதால் ஆனது, நம்முடைய உள்ளம் என்ன, கரையாதா? அல்லாஹ் மிக ஆச்சரியமாக சொல்கின்றார். ஒரு மனிதன் காஃபிர் தனம் யா சனம் யா சனம் என்று சொல்கிறான். சனம் என்று சொன்னால் சிலை. இரவு முழுக்க தூக்கத்திலும் விழிப்பிலும் அவன் இறைவனை சனம் சனம் என்று சொல்கிறான். அந்த சிலைகளை பார்த்து வாய் தவறி ஒரு தடவை அல்லாஹு தஆலா அவனை யா சமதி என்று வந்துவிட்டது. யா சனம் என்ற வந்த வார்த்தை வாய் தவறி யா சமதி என்று வந்து விட்டது. அல்லாஹ் சொன்னான், லப்பைக் லப்பைக், இதோ நான் இருக்கிறேன், என்னை அழைத்தாயா? மலக்குமார்கள் எல்லாம் வந்து கேட்டார்களா, ரப்பே, இது என்ன? அவன் வாய் தவறி சொல்லிவிட்டான் அந்த வார்த்தையை. எல்லா காலத்திலும் யா சனம் என்று சொன்னவன் அவனுடைய வாய் குழப்பத்தில் வாய் தவறி யா சமதி என்று வந்து விட்டது. நீ என்ன அவனுக்கு அவனுடைய குற்றங்களை மன்னித்து விட்டாய் என்று சொல்கிறாயே என்று சொன்னபோது ரப்பு சொன்னான், இத்துணை காலங்களும் அவன் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு கேட்கவில்லை. ஒரு தடவை யா சமதி என்று என்னுடைய பெயரை சொன்ன உடனேயே நான் எப்படி அந்த சனமும் நானும் ஒன்னா சமமா என்று அல்லாஹ் அவனுடைய குற்றங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன் ஒரே வார்த்தைக்காக என்று அந்த மலக்குமார்களிடத்திலே அந்த அடியானை பற்றி சிறப்புப்படுத்தி பேசினான். நம்முடைய வாழ்க்கை ஈமானுள்ள வாழ்க்கை, உலக மக்கள் சமூகத்திற்கு மத்தியிலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள், கைர உம்மத் என்று அல்லாஹ் தஆலா சிறந்த உம்மத் என்று நம்மை அடையாளப்படுத்துகிறார். உண்மையிலேயே பாக்கியசாலிகள் எத்தனையோ நபிமார்களும் கூட இந்த உம்மத்திலே வர வேண்டும் என்ற ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த பாக்கியம், பெரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வை பயந்தால் போதும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் உண்டான அனைத்தும் உங்களுக்கு பயப்படும். அல்லாஹ்வை பயந்தால் போதும், உலகத்தில் உண்டான அனைத்தும் உனக்கு பயப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் சொன்னார்கள். மன் காஃப அல்லாஹ வ காஃப லஹு குல்ல ஷை, நீ அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்து அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். அப்படி அஞ்சிக் கொண்டால், அல்லாஹ்வை பயந்து கொண்டால் உலகம் முழுக்க உன்னை கண்டு பயப்படும். தான் இன்னைக்கு உலகமே நமக்கு எதிர்த்து நிற்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய பயம் நம்முடைய உள்ளத்திலே இல்லை, அல்லாஹ்வினுடைய அச்சம் நமக்கு இல்லை, அல்லாஹ் நம்மை தண்டிப்பான் என்ற ஒரு பயம் உணர்வு நமக்கு இல்லை. ஆகவேதான் இன்றைக்கு உலகம் முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரும்பி நிற்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, அபுல் ஹசனுல் ஹர்கானி என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர், சாலிஹான ஆன்மீக சிந்தனைவாதி, மிகச் சிறந்தவர். இவரை சந்திப்பதற்காக பக்தாதில் இருந்து ஒரு வாலிபர் வருகிறார். வாலிபர் இவரை தேடி வந்து வீட்டை தட்டினால், சரியாக வீட்டில் வந்து வீட்டை தட்டுகிறார். உள்ளிருந்து ஒரு வரும்போதே ஒரு பெண்மணி மிக ஆக்ரோஷமாக பேசிக்கொண்டு வெளியிலே வருகிறார். யார் பாது, யார வந்த, எங்க வந்த சொல்லி ஆரம்பமே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்பவுமே இந்த மனிதர், இந்த வாலிபர் அப்படியே மிரண்டு போனார். வந்து வாசல்ல நிற்கிறார். அப்படி இந்த மாதிரி சொல்றாரு, இந்த மாதிரி அபுல் ஹசன் ஹர்கானி என்று ஒரு அறிஞர் இருக்கிறார், அவரை ஷேக் இருக்கிறாங்க, அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்கிறேன். அவரையா பார்க்க வந்த, ஏன் வந்த, அவருக்கு வேலை இல்லை உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவரை மட்ட ரகமாக பேசி அவரை பார்க்கணுமா, போ அங்க நிற்கிறார் என்று அந்த ஒரு மரத்தடியை காட்டி அனுப்பி விடுகிறார். ஒரு மிரண்டு போய் அப்படியே
வர்றார். மரத்துக்கு கீழே அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் சீடர்களோடு. மிக ஆச்சரியப்பட்டு போனார். அங்கே அவருக்கு அருகிலே சிங்கம், புலி, கரடிகள் எல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த திக்ரை கேட்டுக்கொண்டு செய்து கொண்டு இருக்கிறது. மிக ஆச்சரியத்தோடு அந்த நிகழ்வை பார்க்கிறார். பார்த்து மிக நெருக்கமாக இவர் பேய் அடைந்த மாதிரி முன்னாடி அந்த வாலிபர் போன போது அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவரை வரவழைக்கிறார். என்ன ஒரு மாதிரியா இருக்க, எதுக்காக வேண்டி வந்த? இல்ல உங்களை தான் பார்க்க வந்த. நீ வீட்டுக்கு போனியா? ஆமா வீட்டுக்கு போன. சொன்ன உடனே விளங்கிட்டாங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. எடுத்த இடத்துல அந்த வாலிபர் சொன்னார், ஏன் அந்த பெண்மணியோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? அந்த பெண்ணை நீங்க தலாக்கு விட்டுலாமே என்று அந்த இளைஞர் சொல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் வீட்டுல அமைதியா இருக்கிறதுனாலதான் இங்க உள்ள வாயில்லா ஜீவன்கள் எல்லாம் என்கிட்ட அமைதியாக இருக்கு. சிங்கம், புலிகள் எல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது என்னோடு, நான் வீட்டில் அமைதியாக இருக்கிறேன் என்ற இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்கிறார். ஒன்ன மட்டும் அந்த பெண்ணு சத்தம் போடல, என்னையும் இப்படித்தான் எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் பேசிக்கொண்டே இருப்பாள். ஆனால் நான் அவளை தலாக்கு விட்டால் வேறு யாரும் அவளை திருமணம் செய்ய முடியாது. என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாயாக அவள் இருக்கிறாள். ஆகவே நான் அவளை மனைவியாக இன்றைக்கும் வைத்திருக்கிறேன் என்று அந்த ஷேக் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலேயே அதுதான். அல்லாஹுக்கு நாம் முழுமையாக கட்டுப்பட்டு இறையச்சத்தோடு வாழ்வோமே ஆனால் உலகம் சார்ந்த எவ்வளவு வீரம் மிக்க அதிகாரிகளாக அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரொழியை கண்டு அவர்கள் அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள் என்ற அற்புதமான ஒரு தத்துவத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்த அந்த அடிப்படையில் வாழக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக, பாவங்களை விட்டு முழுமையாக நீங்கி விலகி இருக்கக்கூடிய இறையச்சமுள்ள நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. சொர்க்கத்திற்குரிய சங்கையான சாலிஹின்களினுடைய அல்லாஹ் நம்மையும் பெயர்களை சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.